டிமார்ட் போலாமா? நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்கூல் சுமாராதான், அதே மாதிரி தான் காலேஜும். அப்படிதான் பாத்தீங்கன்னா நான் படிச்ச ஸ்கூலும் நான் வந்ததுக்கு அப்புறம் நல்லா சூப்பர் ஆயிடுச்சு. நான் படிச்ச காலேஜ் அதுக்கு மேல அல்டிமேட் ஆயிடுச்சு. ஏன்டா நான் படிக்கும் போதுல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி தான் என் நிலைமை இருந்தது. சரி, ஸ்கூல் காலேஜ் தான் நம்மள மோசம் பண்றாங்க, நம்ம ஊர் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தாங்க இருந்தேன். ஆனா சடனா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்ன்றாங்க. டப்புன்னு நல்லா இருக்க ரோட நோண்டி விட்டுறானுங்க. நோண்டி விட்டு ரோட நல்லா ஆக்கிடுறானுங்க. எப்ப நோண்டுறானுங்க எப்ப ரோடு போடுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா மெட்ரோ போட போறேன்னு சொல்றாங்க. என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்டா அந்த ஊர்ல இருக்கும் போதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? புதுசு புதுசா பார்க் கட்டுறாங்க, புதுசு புதுசா டிப்போ கட்டுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமான்ற மாதிரிதான் என் நிலைமை இருந்தது. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிமார்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா போனோம்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா போகவே முடியல. சரி, இந்த வாட்டி போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு மனுஷனை இழுத்துட்டு போயிட்டு 4000 ரூபாய்க்கு பில்லு போட்டாச்சு. இப்பதான் கொஞ்சம் ஆத்மா திருப்தியா இருக்கு. நீங்களும் என்ன மாதிரியே இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இருக்கும் போது அந்த இடத்துல ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட நடக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம அப்படி கொஞ்சம் நகர்ந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகும்போது எல்லா அதிசயமுமே அப்பதான் நடக்குது. இது எப்படின்னே தெரியல. சரி, பில்லு போட்டாச்சுல, இதுக்கப்புறம் என்ன? பாப்கார்ன் தான். ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு பசங்களுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல மீட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். சரியா? யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச். டாடா, பை பை.